தலைவரே வாங்க, இதான் நம்ம பார் ரூமு. பாரா? ஆமா, பசங்க தீயா கம்ப்யூட்டர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க. வெளில போய் இதெல்லாம் சொல்லி நீங்க பார் ரூமு பார் ரூம் இது. அதான் அந்த போட்டுக்கினே பானுங்க போட்டா. ஆமா அதுதான் ரீல்ஸ். ரீல்ஸ்னா ஏதோ ஒரு சனி அதே போட்டுனே பானுங்க. அப்படி சொல்லு. விங்கிரி எல்லாம் பண்றானுங்க தலைவரே. நம்ம நினைச்சது கூட மோசமா வேலை செய்வானுங்க தலைவரே. சூப்பர்மேன் படத்துல ஒரு குரங்கு கட 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 கடன்னு அடிக்குது, அந்த மாதிரி வேலை செய்யறானுங்க. ஆமா ஆமா. இத பாருங்க தலைவரே, அங்க பாருங்க முட்டாக்கு பாருங்க. என்னத்த சொல்ல தெரியல, உங்களை முதலமைச்சர் ஆக்கி அழகு பாக்குறேன்னு சொல்லி எந்த சேர்ல உட்கார வச்சிருக்கான் பாருங்க. மூளை பயங்கரமா வேலை செஞ்சுக்கு தலைவரு. சட்டமன்றத்துல பெரிய சேரு பெரிய இடம். ஆமா பெரிய சேரு, அதான் சிஎம் சீட்டு நினைச்சிட்டு அவன் அங்க வந்து உங்களை உட்கார வச்சிட்டான். அது சபாநாயகர் சீட் சொல்லி புரிய வைங்க. ஆமா கீழே அதை விடுங்க. இங்க பாருங்க பாண்டிச்சேரியில சிஎம் நம்ம தலைவர் தான். ஏன் எடிட்ட பாருங்க. அப்படியா? ஒரு ஆளு 2 தொகுதி நிக்கலான்னு சொல்றது ஒரு ரூல் இருக்குது. இவனுக்கு என்ன நினைச்சிட்டானுங்க, 2 ஸ்டேட்லயே நிக்கலான்னு நினைச்சிட்டானுங்க போடுக்குது. என்ன மாதிரி இருக்கிறானுங்க. ஆமா ஆமா, அதான் பண்ணுவானுங்க தெளிவுற. இங்க பாருங்க, ஒரு 4 அமைச்சர் அதிருப்தி இருக்காங்களா அப்படி சொல்லி போட்டு நாளைக்கு வந்துடுறாங்க நம்ம கட்சிக்கா. போடு இவன் நாட்டை ஞாயிற்றுக்கிழமை பிடிஆர் கட்சியில சேர்றாரு. எம்மா இன்னுமாடா இது அச்சின்னு ஓட்டினே இருக்கிறானுங்க. இந்த வீடியோ இருக்குல்ல, அடுத்த வாரம் இவர் வராராம். இவர் மட்டும் இல்ல, அவரும் வராராம். அவர் கூட இவரும் வராரா. அது மாசம் ஒரு பிஜிஎம் போட்டுருவோம். யாருன்னா வரா? சிபிஐ விசாரணைக்கு தான் வராங்க, அவனும் வரல. தலைவர் பாருங்க, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஆந்திரால ஒரே கலவரம். அதை விட நம்ம தலைவர் கொஞ்சம் அழுகுற மாதிரி ஒரு இமேஜ் ஒண்ணு ரெடி பண்ணுங்க. எதுக்கு? இல்ல கடைசியா நீங்க போன இடத்துல ஒரு பையன் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான்ல, நீங்க வீட்டுல உட்காந்து தேம்பி அழுகுற மாதிரி ஒரு வீடியோ. ஆமா அப்படி போட்டு விடுங்க. சிலை வந்து இவர் சிலை வச்சிருவோமா, உங்க சிலை இல்ல யோசிங்கன்றேன். ஏய் அதெல்லாம் யோசிக்க கூடாது. தளபதி தளபதி சிலைக்கு தளபதி மாலை போடுற மாதிரி வச்சிருவோமா? அப்பலாம் பண்ணுங்க. யார் ஏய் ஒரு கேர் பண்றான்? ஏய் அப்படினா ஏய் இது ஏய்ல புதுசா பண்ணிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன அப்படினா என்ன உங்கள மாதிரியே ஒரு பொம்மை வந்து எல்லாமே பண்ணோம் வீடியோல எடிட். அப்ப நம்ம தலைவர் வேலை இல்ல. நீ கம்முனு யார் பண்றது? எல்லாமே இதோ பண்றேன். நீ தான பண்றீங்க. அந்த பையனை மாலை போடுற மாதிரி ஒரு போட்டோ பண்ணி இதோ ஒரு பண்ணிடுறேன். அந்த பையனை கார்ட்டூனா வைக்கணுமா, சிலையா வைக்கணுமா, இல்ல டெட் பாடி? அப்படிலாம் வைக்க கூடாது. அழகா ஒரு போட்டோ வச்சு அதுக்கு மாலை போடுறாங்க. தலைவரே இதுமா எது அன்னைக்கு நடந்ததாடி மாலை போற மாதிரி வீடியோவா? ஓகே தளபதி உங்களுக்கு கருப்பு சட்டை போட்டா இன்னும் நல்லா இருக்கும். தளபதி மாத்திருக்கா கலர் தலைவரே உங்களை மூத்த நிர்வாகியா மீன்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டுமா? மூத்த நிர்வாகியா? அவன் தெரியல தலைவரே, நான் எங்க இருக்குன்னே அவனுக்கு தெரியல. ஏதோ பண்ணிட்டான். நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா தலைவரே, என்ன வேணாலும் பண்ணு. தம்பி என்ன இவங்க தனியா ராஜ்மோகனுக்கு தனியா இங்க இருந்து வேலை செய்யறான் இவன். தம்பி நீ கட்சிக்கு வேலை செய்யறியா, அண்ணாக்கு வேலை செய்ய, தளபதி வேலை செய்யறியா? அந்த ஆளுக்கு இன்னத்துக்கு வேலை செய்யற நீ? அந்த ஆளு ரீல்ஸ் ஏன்பா எடிட் பண்ற? நடக்கிறது ஓடுறல, அந்த ஆளு ஓடுற எடுக்கிறான்ப்பா இவன். பல்டாக்டர் தானே அது. தம்பி நீ யாருப்பா வேலை செய்யற? பல்டாக்டர் வேலை செய்யற, கட்சிக்கு வேலை செய்ப்பா. என்னடா இது? யார்ட்ட காசு வாங்கிட்டு யாருக்கு வேலை பார்த்துட்டு ஏமா என்னடா இது ரேய்? உட்காந்துக்கின்னு தனியா கொடுத்துறேன். இவன் நல்ல பையன் தலைவரே, இவனுக்கு ப்ரமோஷன் கொடுப்போம். சரி ஆல்ட் டாப் தட்டு. நான் உனக்கு எடிட் பண்ணிட்டு இருக்கறான். என்னது இது? அது தலைவரே தளபதி இங்க இருந்தா தலைவரே மேட் நம்ம அந்த ஜீல ஆரம்பிக்கிறதுல ஒரு சேனல் பி பி பி, அதுல அந்த சேனல் இங்க இருந்தா மேட்டரே போகுது. திடீரென வார் ரூமுக்கு என்ட்ரி கொடுத்து நம்ம விஜயனா கூடவே இருந்த புசியானதனோட கூட ரியாக்ஷனை பாருங்க அப்படின்னு எனக்கு நானே கொடுப்பேன். நானு 2 இதான் தலைவரே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கோ தம்பி. எல்லாம் வேலை செய்யுங்க. அப்பப்ப தலைவர் இங்கதான் வருவாரு, கழுத்துக்கு போய் ஓட்டு கேட்க மாட்டாரு. நீங்க தான் வேலை செஞ்சு தலைவர் ஜெயிக்க வைக்கணும். ஈரான் பிரச்சனை பத்தி தலைவர் சேர்த்து போடலாமா? ஈர கோலை அறுத்துறேன் போடுற என்ன வந்துட்டேன். போகும்போது கூட்டணி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒரு ரியாக்ஷன் குத்தி எது கொடுத்தாரு இல்ல, அதை எடிட் பண்ணது நான் தான் தளபதி மாசா. எதுக்கு அந்த ரியாக்ஷன்? இல்ல தெளிவரே, அவதூறு பரப்புறாங்க நீ சொன்னியா? அவதூறு பரப்புறது யாருடா? இப்படி பார்த்தா உயர்ந்த ஒரு உருவம் நிக்கிது தெளிவரே, அதுதான் இப்படி பார்த்தேன்.
எப்படியாச்சும் பெரிய கட்டிங் கமிஷனை போட்டுடணும். என்னடா என்ன நடக்குது சொல்லுங்க. என்ன நடக்குது? எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்குதா? அப்புறம் எலெக்ஷன் நடக்கிறது கேட்கல, எனக்கு சீட் எங்க தலைவர? எத்தனை வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சின்ன பிள்ளைல தலைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நானு. எனக்கு வேலை தெரிஞ்சனால தளபதி வாழ்ந்துட்டு இருக்கேன் நானு. இன்னும் ஒரு 2 வருஷம் வேலை செய்யடா, சீட் நான் தரேன்டா. என்ன தலைவர இதெல்லாம் வேலையா வருது? நான் போஸ்டர் ஒட்டிருக்கேன், எல்லா படத்துக்கும் பாலாபிஷேகம் பண்ணிருக்கேன், பேனர் வச்சிருக்கேன் நானு. வாங்க அந்த பாஜக என்னங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க, சீட்டு தராம ஏமாத்திட்டானுங்க. என்னைக்குமே கட்சியில நல்லா உழைக்கிறவங்களுக்கு அழகு பாக்குறதாங்க நம்ம கட்சி. நாங்க கஷ்டப்பட்டு பால் ஊத்துனா கட் அவுட் வச்சவங்களுக்கு நாங்க பார்த்து சீட்டு தரோம். அதனால நீங்க தயவு செய்து நீங்க தப்பா நினைக்க, நீங்க நம்ம கட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, நீங்க தான் எம்எல்ஏ கேண்டிடேட். போய் வேலையை ஆரம்பிங்க. என் கூட ஒரு 4 பேர் வராங்க, அது சேர்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், பேனர்ல நம்ம போட்ட பரிசு. அது ஓகே, அதெல்லாம் பரிசு எவ்வளவு பண்ணி போய் நில்லுங்க. சரி சீட்டு வரேன்ப்பா. என்னடா சீட்டு? சீட்டு எனக்கு அவருக்கு வந்தவங்க சீட்டு தரீங்க. என்னடா இல்ல பெரிய ஆள் அரசியல்வாதிங்க. என்ன அரசியல்வாதி? அட வாங்க. ஐயோ இவங்க ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல ஆளு வச்சிருந்தவங்க அதிமுக. அது இருந்து போதே. ஆமா அப்பதான் நீங்க என்ன உங்களே அமிச்சாங்க, சீட்டு கொடுக்கலையா? என்னங்க மனுஷனாங்க அவனுங்க? உழைச்சவனுக்காக சீட் தரமாட்டானுங்களா அவனுங்க? இப்படிலாம் நாங்க இல்லங்க. நாங்க நன்றி விசுவாசம்னா என்னன்னு எங்களுக்கு நீங்க நேர்மைன்னா போய் டிக்ஷனரியில பாருங்களேன், புஷின்னு இருக்கும். புரியுதுங்களா? நான் தான் அது. புரியுதுங்களா? நாங்க தயவு செய்து நீங்க உழைச்சி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க. மீதி இருக்க கட்சி காலத்தை எங்க கட்சியில வேலை செஞ்சு உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு. சரியா? ஆமா, அந்த பையன் ஒரு 4 பேர் கூட்டு வந்துக்கிறீங்க போல இருக்குது. மொத்தமா 6 பேர் போல இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வேலை செய்யுங்க. உழைச்சா நமக்கு சீட் தந்துருவோம். நம்ம போய் வேலை செய்யுங்க. போங்க. சீட் எங்க தலைவர் எனக்கு? ஏய் ஒரு 5 சீ எத்தனை வாடா கூத்து, நீ போய் எத்தனை போடா சீட்டை. தலைவர் சின்ன வயசுல வேலை பார்த்திருக்கேன், இப்ப 5 சீ நான் எங்க போவேன்? நானு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நானு. கூலி ரஜினி பேனா? நீ ரஜினி பேனா? இவன் ரஜினி பேனா? அப்படிலாம் சொல்ல, எனக்கு சீட்டு தருவியா மாட்டேன். முடியாது. நான் பாத்துக்கிறேன். சீட்டு தர மாட்டேன்ல, நான் பாத்துக்க. மக்களே இங்க பாருங்க, இந்த கட்சியில நான் வந்து சின்ன பிள்ளைல தளபதி வாழ்ந்துட்டு இருந்தவன் நானு. தளபதிக்கு பாலாபிஷேகம் பண்ணிருக்கேன், பேனர் வச்சிருக்கேன், போஸ்டர் ஓட்டிருக்கேன். உழைச்சவனுக்கு இங்க வந்து பதவினாங்க. இங்க வந்து ஊழல் பண்றவனுக்கும் இதுக்கு தான் பதவி தராங்க, மத்தபடி எதுவுமே பண்ண மாட்டாங்க. இங்க சின்ன பிள்ளைல இருந்து உழைச்சிருக்கேன். இப்ப வந்து கேட்டா 5 சீ கொடுங்க கேட்கிறாரு. சரி போதும் தம்பி, ஒரு பச்சை வந்து ஒரு மீம்ஸை போட்டு விடு. கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். டவுட் என்ன? பாண்டிச்சேரியில வரவங்க சீட்டு தூக்கி தெரியுது, நீ ஏன் அங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நிக்கல? ஏய் பாண்டிச்சேரியில நான் 100 எச்ராஜாக்கு சமண்டா. ஒரு எச்ராஜாவே தமிழ்நாட்டுல காய்ச்சி போனான்னு நான் என்ன மாதிரி ஆளு பாத்துவேன். நாமெல்லாம் தெளிவா வேலை செய்வோம். சீட்டு தர மாட்டீங்களா? உங்களதான் தர மாட்டீங்களா? பாத்துறேன்.